السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: لا خير من لا يألف ولا يؤلف. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே பல லட்சக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினம் என்பதாக அல்லாஹு மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு பிரியமாக சிறப்பு படைப்பினமாக அல்லாஹ் படைத்திருக்கின்ற காரணங்களும் பல. உலகத்திலே விலங்குகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, ஊர்வனைகள் இருக்கிறது. அனைத்து படைப்பினங்களை விடவும் மனிதன் தனிச்சிறப்பு பெற்றவன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலேயும் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் தம் சொல்லுவார்கள். மொழியை பேசுவதின் மூலம் மனிதன் சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மொழியால் பேசுகிறான் மனிதன். விலங்குகள் பேசுவதில்லை, பறவையினங்கள் பேசுவதில்லை. மொழியை கொண்டு பேசக்கூடிய மனிதனை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நகைச்சுவையாக பேசி சிரிக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எழுத்தால் தன்னுடைய கருத்துக்களை வெளியிலே சொல்லக்கூடியவனாகவும் அல்லாஹ் மனிதனை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. சைக்கிணையின் மூலமாக பேசக்கூடியவன் மனிதன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி தனித்தனி சிறப்புகளை கொண்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொண்ட இந்த மனிதனை அல்லாஹ் கடலிலும் தரையிலும் அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான். அந்த கடலிலும் தரையிலையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விதவிதமான உணவுகளை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வேறு எந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் அப்படி தரவில்லை. எல்லா சுகங்களையும் எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சுபோகங்கள் அனைத்தையுமே இந்த உலகத்தில் மனிதன் சுகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை அல்லாஹ் மற்ற படைப்பினங்களை விட சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அருள் மறையிலே சொல்லுவான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமின் மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை கண்ணியமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை பூமியிலும் சரி அவர்களை கடலிலும் சரி அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயணம் செய்வதற்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அடுத்து சொல்லுவான் அல்லாஹ், வரஸக்னாஹும் மினத் தொய்யிபாத். விதவிதமான உணவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லும் பொழுது அழகாக சொல்வான், வஃபல்லல்னாஹும். அவனை மிகச் சிறப்பாக நாம் ஆக்கி இருக்கிறோம். அலா கஸீரின் மிம்மன் கலக்னா தஃப்ஸீலா. எத்துணை படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோமோ அனைத்து படைப்பினங்களை விடவும் மனிதன் சிறந்தவன் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு
அல்லாஹ் இந்த மனிதனுடைய சிறந்த படைப்பு என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லோரும் சமம். அவர்கள் எந்த வகையினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தனவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிதத்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, எல்லோரும் சமமானவர்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதாக இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு ஒரு உதாரணம் ஒன்று போதும். மனிதர்கள் முஸ்லிம்கள் தொழுகையிலே நிற்குகின்ற நேரத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அங்கு போதிக்கப்படுவதில்லை. எல்லோரும் சமம். தொழிலாளியும் சமம், முதலாளியும் சமம், அரசனும் சமம், ஆண்டியும் சமம். எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையின் மூலமாக மனிதர்கள் சமமானவர்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்திலே சில விஷயங்களின் மூலமாக உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். மனிதர்களில் உயர்ந்தவர்கள், மூமின்களிலே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? தக்வா உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், தக்வா இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். இன்னொரு விதத்திலும் சொல்லலாம். மனிதனுடைய ஜாதி என்ற விஷயத்திலே பார்க்கின்ற நேரத்திலே ஆண் ஜாதி என்று பெண் ஜாதி என்பதாக சொல்லலாம். வேறு இதை தவிர வேறு எதுவும் மனிதனுக்கு உயர்வு தாழ்வுகள் இல்லை என்பது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமையையும் மிகப்பெரிய மனிதனுடைய எல்லா துறைகளிலேயும் சமமானவன் என்பதை, எல்லோருக்கும் எல்லாராலும் எல்லோரும் நேசிக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். லா கைர ஃபீ மன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள். லா கைர ஃபீ மன் லா யுலஃபு வலா யுலஃபு லா யஅலஃபு வலா யுலஃபு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சமுதாயத்திற்கு உபதேசம் செய்கின்ற நேரத்தில் இப்படி சொன்னார்கள். உங்களிலே எவரவர் அடுத்தவர்களுக்கு நேசம் உள்ளவர்களாக இல்லையோ, அடுத்தவர்களிடத்திலே நேசம் கொண்டவர்களாக இல்லையோ, அடுத்தவர் இவன் மீது நேசம் கொண்டவனாக இல்லையோ, லா கைர, அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு இப்படி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஅலஃபு வலா யுலஃபு என்று சொன்னார்கள். இவன் பிறர்களால் நேசிக்கப்பட வேண்டும், இவன் பிறர்களினால் நேசிக்கப்பட வேண்டும், இவன் பிறர்களை நேசிக்க வேண்டும். இப்படி இரண்டுமே இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனிலே சிறந்தவன் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இஸ்லாம் மனிதனுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது. தனி உரிமைகள் கொடுத்திருக்கிறது. அடுத்தவர்களின் மீது உரிமைகள், படைப்பினங்களின் மீது உரிமைகள், படைத்தவனின் மீது உரிமைகள், தன்னுடைய பெற்றவர்களின் மீது உரிமைகள், பெற்றெடுத்த பிள்ளைகளின் மீது உரிமைகள் என்ற உரிமைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்காக வேண்டிய உரிமைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த உரிமைகளை சரியாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. மனித உரிமைகளை மிக முக்கியமாக அது இஸ்லாம் முக்கியமாக கருதப்படுகிறது. தனி மனிதன் உரிமையிலேயும் சரி, அவனுடைய சுதந்திரத்திலும் சரி யாரும் கை வைப்பதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. தனி மனிதனுடைய உரிமையாக இருந்தாலும் சரி, பொது மனிதர்களுடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, ரகசியமாக இருந்தாலும் சரி, பரகசியங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிலும் எல்லா விஷயங்களிலேயும் உரிமைகள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் விஷயத்திலே தேவையில்லாமல் அவனை உள்ளே நுழையக்கூடாது, அவனின் விஷயத்திலே தலையிடக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் இரகசியமான விஷயங்களிலும் அவன் தலையிடக்கூடாது, அவனுடைய மான விஷயங்களிலும் தலையிடக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆவணங்களை ஒரு மனிதன் பெறக்கூடாது, ஆவணங்களை படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய ஆவணங்களை இன்னொரு மனிதன் தன்னிச்சையாக படிக்கக்கூடாது, அனுமதி இல்லாமல் படிக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய கடிதங்களை படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய செல்லை கூட பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தொலைபேசியை கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து பார்ப்பது, தினந்தோறும் அவன் எழுதக்கூடிய டைரியை கூட அவன் எடுத்து பார்க்க கூடாது, அவனுக்கு வரக்கூடிய கடிதங்களை கூட அவன் அனுமதி இல்லாமல் எடுத்து படிக்க கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனி மனிதனுடைய சுதந்திரங்களிலே யாரும் கை வைக்க கூடாது என்று இஸ்லாம் மிக வேகமாக பேசும். இது மட்டுமல்ல, வீட்டுக்கு போனால் கூட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லும். அடுத்தவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் வீடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தையினுடைய வீடாக இருந்தாலும் சரி, சகோதரர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, சொந்தங்களின் வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் கூட அவர்களின் உரிமைகளை மீறி செல்லக்கூடாது என்று சொல்லுகிறது. அனுமதி இல்லாமல் போகுவது அவர்களின் உரிமைகளை மீறி செல்வதற்கு சமம் என்று சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இதஸ்தஜன அஹதுக்கும் ஸலாசன், ஒரு மனிதன் 3 முறை அனுமதி கேட்டு விட்டால், ஒரு வீட்டிலே போய் ஒரு மனிதன் 3 முறை அனுமதி கேட்கிறான், ஃபலம் யுஅதன், அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அவன் திரும்பி விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி விட வேண்டும் என்று சொல்லுகிறது. உங்களிலே 3 முறை அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியினுடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கதவை தட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே வேலையின் மித்தமாக கதவு திறக்கவில்லை. 3 முறை அவர்கள் அழைத்து விட்டு திரும்பி விடுவார்கள். அபூ மூசா வந்தது போன்று தெரிகிறது, அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். அங்கே சொல்லப்படும், அவர் உங்களிடத்தில் அனுமதி கேட்டார், பதில் வராததின் காரணமாக அவர் திரும்பி சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள். உடனே அபூ மூசா ரலியல்லாஹு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருவார்கள். வந்த உடனே கேட்பார்கள், வீட்டிலே வந்து நீங்கள் கதவை தட்டினீர்கள், நான் வேலையாக வீட்டில் இருந்தேன், அனுமதி கொடுக்கவில்லை, நீங்கள் ஏன் திரும்பி சென்று விட்டீர்கள், சிறிது நேரம் நீங்கள் தாமதித்திருக்கலாமே என்று கேட்டார்களாம். அவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஏவப்பட்டது இப்படித்தான் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன், வீட்டிற்கு சென்றால் அனுமதி கோருங்கள், 3 முறை அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபல்யர்ஜி, திரும்பி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எனக்கு தெரியும். அதனால் நான் உங்கள் வீட்டில் வந்து அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கவில்லை, திரும்பி விட்டேன் என்று சொன்னார்கள் அபூ மூசா ரலியல்லாஹு. இது உண்மைதானா? நீங்கள் இந்த ஹதீஸை உண்மையாக சொல்லுகிறீர்களா என்று அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு உமர் ரலியல்லாஹு வந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்களா என்று ஹதீஸை அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற நேரத்திலே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வசனமே இப்படித்தான் இருக்கிறது, அல்லாஹ்வும் இப்படித்தான் குர்ஆனிலே சொல்லுகிறான், யாராவது வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால், அனுமதி கோரினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தால் உள்ளே நுழையட்டும், இல்லை என்று சொன்னால் அவர் திரும்பி விடட்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த விஷயத்திலே நான் அறியாமல் போய்விட்டேனே, நான் கடை வீதியிலே சென்று வியாபாரம் செய்த நேரத்திலே இந்த அறிவை நான் அறிந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டார்கள் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சொன்னார்கள், நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வீட்டிலே யாராவது அனுமதி கொடுத்தால் நுழையுங்கள், அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த அனுமதி வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே நிறைய ஹதீசுகளை பெருமானார் நம் சமுதாயத்திற்கு பாடங்களாக சொல்லுவார்கள். சிலர்கள் இருக்கிறார்கள், வீட்டுக்கு போவார்கள், தெரியாமல் ஜன்னலிலே எட்டி பார்ப்பார்கள், இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தெரியாமல் சாவி துவாரத்தின் வழியாக பார்ப்பார்கள், அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஹதீசுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மனிதனுடைய தனிமனிதனுடைய உரிமைகள் இவைகள் எல்லாம் இதை மீறி செய்வது, தனிமனிதனுடைய உரிமைகளை மீறி செய்து விட்டான், அவன் அநீதம் செய்து விட்டான் என்ற லிஸ்டில் எழுதப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கற்றுக்கொண்டதின் காரணமாக இந்த உண்மையான விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைவது இஸ்லாத்திலே கூடாது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் ஒரு முறை வீட்டிலே சீப்பின் மூலமாக தன்னுடைய தலையை அவர்கள் சீவிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கோதி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் எட்டி பார்த்து விட்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எட்டி பார்க்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ பார்த்து கொண்டிருப்பது எனக்கு முன்னால் தெரிந்திருந்தால் இந்த சீப்பின் மூலமாக உன் கண்ணை குத்தி நான் நொல்லையாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அடுத்தவர்களின் வீட்டுக்குள் நம் பார்வைகள் உள்ளே செல்லக்கூடாது என்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. இன்னைக்கு சாதாரணமாக அடுத்தவனின் செல்லுக்குள் நம்முடைய பார்வைகள் போகிறது. அடுத்தவனுடைய விஷயத்திற்குள் நம்முடைய எல்லா பார்வைகளும் உள்ளே நோக்கி கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மட்டுமல்ல, பார்வைகள் வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னார்கள். உங்களுடைய பார்வை எங்கு அனுமதி இருக்கிறதோ அதுவரையும் இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் அவர்களுடைய வீட்டிற்குள்ளே பார்வைகளை செலுத்துவது வரம்பு மீறுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வைகளின் வரம்புகளை மீறக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அடுத்தவன் வீட்டை எட்டி பார்ப்பது ஹராம், அடுத்தவனுடைய வீட்டிற்குள் உங்களுடைய பார்வையை செலுத்துவது ஹராம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனுடைய பார்வை நம் இல்லத்திற்குள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வீட்டினுடைய வாயிலிலே திரையிடச் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தினுடைய சுன்னத்துக்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளுக்காக வேண்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய உடைமைகள், பிறருடைய ஆடைகள், பிறருடைய ரகசியங்கள், பிறருடைய பேச்சுக்களை ஒட்டு கேட்பது, இவைகளெல்லாம் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக அரசாங்கங்கள் கூட இப்பொழுது சில சமயங்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், செல்போனிலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புகள், ஃபேஸ்புக்களுடைய அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது என்பதாக சொல்லப்பட்டது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அப்படித்தான் அதை பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுக்களையும் அவன் ரகசியமாக பேசக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதாக புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பல போராட்டங்களுக்கு பின்னால் அவை திரும்பவும் பெற்றுக்கொண்டது என்பதாக நமக்கு செய்திகள் சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலேயும் ஒரு மனிதன் தேவையில்லாமல் தலையிடுவது திருட்டு குற்றத்தை விட மோசமானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பிறருடைய விஷயத்தில் அவன் பார்வையை செலுத்துவதால், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவன் சில விஷயங்களிலே தலையிடுவது திருட்டு குற்றத்தை விட மோசமானது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அடுத்தவர்களின் ரகசியங்களை மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு செய்தியை நம் இடத்தில் சொல்லிவிட்டால் அது அமானிதம் என்று சொன்னார்கள். அந்த அமானிதத்தை சரியாக பாதுகாக்க வேண்டும். அதை அவரிடத்தில் அனுமதி இல்லாமல் அடுத்தவரிடத்திலே சொல்லுவது துரோகம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதத்தை முறித்து விட்டான் என்று சொன்னார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்து தலாக்காகி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே போய் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹ், என் மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யோசனை பண்ணி சொன்னார்கள், இப்பொழுது திருமணம் முடிப்பதற்கு எனக்கு
எண்ணம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே செல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹ், உங்களுக்கு நான் என் மகள் ஹப்சாவை நான் திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் சரி என்றும் சொல்லவில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. இவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம், அவர்கள் எப்பொழுதுமே சாதாரணமாக கோபக்காரர்கள் தானே. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது, வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு எதையுமே சொல்லவில்லை, பதிலும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் போய்விட்டார்கள். சில காலங்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய மகள் ஹப்சாவை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பேசி இருந்தார்கள். அந்த பேச்சின் வார்த்தை எனக்கு கேட்டிருந்தது, அதை நான் கேட்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை மனம் முடிப்பதற்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி, அந்த ரகசியமான செய்தி எனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை நான் வெளியிடவில்லை. அதனால் தான் உங்களிடத்தில் நான் சரி என்றும் சொல்லவில்லை, நான் நிக்காக முடிக்கவில்லை என்றும் சொல்லவில்லை. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறுகள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்மள்ட்ட ஒருத்தர் சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொன்னா, யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றோமோ அவனுக்கு தான் முதல் மெசேஜ் அனுப்புவோம் நம்ம. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல நாம அந்த ஸ்டேட்டஸே தான் வைப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் குறைபட்டு விட்டால் அல்லது அவனுக்கு ஏதாவது அமானிதங்கள் துரோகமாகி விட்டது, அவனுடைய மானங்கள் அநியாயமாக மானபங்கப்படுத்தப்பட்டு விட்டான் என்று ஒரு விஷயம் வெளியே வந்து விட்டால் அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய மானத்தை நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையிலே உங்களுடைய மானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறைப்பான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அது இல்லையே, எடுத்த உடனே 500 பேர்களுக்கு 1000 பேர்களுக்கு குரூப்பாவே அனுப்பிடுவோம் நம்ம எல்லாத்தையும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். உங்களுடைய குறைகள் அல்லாஹ்விடத்திலே நாளை வெளியிடப்படும், அந்த நேரத்தில் உங்களுக்கு சிரமமாகிவிடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் அல்லவா. ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் கரம் வைப்பது இஸ்லாத்தில் ஹராம் என்று சொன்னார்கள். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு இருக்கின்ற ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களின் உணர்வுகளை மதியுங்கள், அவர்களுடைய குறைகளை மறையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாட்டுல எப்படி போயிட்டு இருக்குது என்று சொன்னால், எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. மாமிசம் சாப்பிட முடியவில்லை, மாமிசத்தினுடைய உரிமைகள், உண்ணக்கூடிய உரிமைகள் தடை செய்யப்படுகிறது, உடுத்தும் ஆடைகள் தடை செய்யப்படுகிறது, குடியுரிமைகள் தடை செய்யப்படுகிறது, ஓட்டுரிமைகள் தடை செய்யப்படுகிறது. இன்னைக்கு உரிமைகள் எல்லாம் நம்மை விட்டு போகிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 10ஆம் தேதி மனிதன் உரிமை தினம் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர்களின் உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் பிறர் குறைகளை கூறிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடைசியாக மரணமாக கூடிய நேரத்திலே, அவர்களின் மரண தருவாயிலே களிமா வருவதற்கு அவருடைய நாவு மறுத்துவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய சகோதரன் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மானங்களையும் குறைகளையும் நீங்கள் மறைப்பது அவசியமான விஷயம். அதிலே நீங்கள் மறைக்காமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நாளை நம்முடைய நிலைமைகள், கடைசி நிலைமை களிமா இல்லாத நிலைமையாக போய்விடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உரிமைகள் அனைத்தையும்
விட்டு கொடுப்பதற்கு மட்டுமல்ல, அடுத்தவர்களின் உரிமைகளில் தேவையில்லாமல் நுழைவதையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் நமக்கு கண்டிஷனாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அடுத்தவர்களின் உரிமைகளிலே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் உரிமைகளையும் மானங்களையும் பாதுகாக்க வேண்டும். அது காபாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே வாழும் காலங்கள் எல்லாம் அடுத்தவர்களின் உரிமைகளை நாம் பாதுகாத்து நாமும் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உமராக்களையும் தவாப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களிக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.